மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் சேப்பர் மெஷினிங் டைம் கால்குலேஷன் என்ன ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். ஸோ சேப்பர் மிஷின் ஆல்ரெடி நம்ம மெஷின் டைமுக்கான அந்த ஃபார்முலா இந்த கீழே இருக்கு பாருங்க. TC = L+50 B+25 1+K by 1000 VF. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் படித்தா போதும். L+50 B+25 1+K 1000 VF. இந்த Lங்கிறது லென்த் ஆஃப் ஜாப்பு, பிங்கிறது விட்த் ஆஃப் ஜாப்பு, கேங்கிறது அந்த ரேஷியோ கிளியரன்ஸ் ரேஷியோ கொடுப்பாங்க. ரிட்டர்ன் ஸ்லோப்பும் ஃபார்வர்டு ஸ்லோப்ல ரேஷியோ கொடுப்பாங்க. பிங்கிறது கட்டிங் ஸ்பீடு, எஃப்ங்கிறது எஃப்ங்கிறது ஸ்பீடு. இந்த 50ங்கிறது லென்த் வைஸ் கிளியரன்ஸு, இந்த 25ங்கிறது விட்த் வைஸ் கிளியரன்ஸ். இப்போ கணக்கை பாருங்க. ஃபைண்ட் தி டைம் ரிக்வயர்ட் ஆன் தி ஷேப்பர் டு கம்ப்ளீட் ஒன் கட் ஆன் எ பிளேட் 600 mm அண்ட் 900 mm. அதாவது ஒரு பிளேட்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க. இதில் எது லென்த் எடுத்துக்கணும்னா நீளமாக இருக்கிறது லென்த் எடுத்துக்கணும், கம்மியாக இருக்கிறது அகலமாக எடுத்துக்கணும். ஸோ இது L, இது B. ஒரு கட்டு தான், நம்பர் ஆஃப் கட் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டாங்க. இஃப் தி கட்டிங் ஸ்பீட் இஸ் அந்த V எவ்வளோ 6 m/min. இந்த ரிட்டர்ன் டைம் கட்டிங் டைம் ரேஷியோ இஸ் 1:4. ரிட்டர்ன் டைமுக்கும் கட்டிங் டைமுக்கும் உள்ள ரேஷியோ 1:4. அதாவது K = 1/4. K = 1/4. அண்ட் தி ஸ்பீட் இஸ் F 2 mm/stroke. The clearance at each end என்ன கொடுத்துட்டாங்க 75. அதாவது லென்த் வைஸாகவும் பிரெட் வைஸாகவும் ரெண்டு பக்கமே கிளியரன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க 75 கொடுத்துருங்க. ஸோ அப்போ நீ எல்லில் ஒரு 75, லென்த்தில் ஒரு 75 கூட்டிக்கணும், வித்தில் ஒரு 75 நம்ம கூட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்களா. BC = 600, LC = கம்மியாக இருக்கிறது அகலம், அதிகமாக இருக்கிறது நீளம். அடுத்து பி கட்டிங் ஸ்பீடு. இது அப்படி உள்ள விட போகிறோம். L+Lங்கிறது 900. அடுத்து என்னது பிங்கிறது 50. அடுத்து பிங்கிறது எவ்வளவு 600. அடுத்து என்னது இந்த 25 = 75. ஏன்னா கணக்கில் கொடுத்ததுனால அதை எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அந்த 25 தான் எடுத்துக்கிறோம். அடுத்து 1+Kங்கிறது 1/4. 1/4னா 0.25 by 1000 VF. 1000 Vங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளவு 6. அடுத்து 6 ஸ்பீடு எவ்வளவு 2. இதை கால்குலேட் பண்ணா எவ்வளவு 68.55 மினிட். இது ஒரு 10 மார்க் ப்ராப்ளம். ஒன்ஸ் பார்த்து அப்படியே பாரு, என்ன ஒரு புரியுதுன்னு பாரு. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலா எழுதிட்டு கிவன் டேட்டா எழுதணும். இந்த கிளியரன்ஸ் கணக்கில் கொடுக்கலைன்னா லென்த்தில் 50யும் அகலத்தில் 25 எடுத்துக்கணும். கொடுத்தாங்கன்னா அங்கே கணக்கில் கொடுக்கறத நம்ம அங்கே ஈச் அண்ட் 75 கொடுத்தனால இங்கே 75 17 போட்டுருவோம். இது பொதுவான ஃபார்முலா. இந்த ஏ 50 75னும் 25 20 75 வச்சிருக்கேன்னா கணக்கில் கொடுத்ததுனால வச்சுக்கிட்டோம். அதை அப்படியே போட்டோம்னா இந்த ஆன்சரு. இது எத்தனை மார்க்குப்பா 10 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் பாரு. அதே தான். கால்குலேட் த டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஷேப்பிங் CI பிளாக் 500 mm லாங் அண்ட் 300 mm வைட். இங்கே சிங்கிள் கட், ஒரே கட்டு தான். ஸோ 500 mm லாங்னா லென்த்து. அடுத்து வைடுனா வித்து. BC = இது. Speed is taken to be 1 mm. F 1 mm/stroke. கட்டிங் ஸ்பீடு இது B என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ 4 டேட்டா 1 2 3 4 டேட்டா. இதில் என்ன கொடுக்கல அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கும் கட்டிங் ஸ்ட்ரோக்கும் உள்ள ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா நீ என்ன செய்யணும், K = 3/5 அசீவ் பண்ணிக்கணும். K = 3/5 அசீவ் பண்ணிக்கணும். கொடுக்கலைன்னா 3/5 அசீவ். கொடுத்தோம்னா நமக்கு கொடுக்கறத போட்டுக்கிடுங்க. K = 3/5 அப்படின்னு அசீவ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், L எவ்வளோப்பா 500. இங்கே கிளியரன்ஸ் கொடுக்கல, அதனால ஃபார்முலா என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா அப்படியே L+50 B+25 1+K 1000 VFன்னு எழுதிட்டு இந்த கிளியரன்ஸ் கணக்கில் கொடுக்காதனால இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது. L அப்படின்னா 500, Bனா 300. அடுத்து 1+3/5 3/5னா 0.6 ரைட்டா. அடுத்து 1000 Vங்கிறது கொடுத்துருக்காங்க 10, Fங்கிறது 1. கால்குலேட் பண்ணால் 28.6. ஸோ இந்த ஃபார்முலா ஒன்று தவிர மற்ற வேறுமே நீ படிக்க போகிறது கிடையாது. L+50 B+25 1+K 5000 EF அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டா புரிஞ்சு வச்சு. இந்த கேங்கிறது கொடுக்கல அப்படின்னா மட்டும் 3/5. இதெல்லாம் கணக்கில் கொடுத்தாங்கன்னா கொடுக்குற எடுத்துக்கிட போறீங்க. ஸோ மொத்தம் நமக்கு 5 டேட்டா வேணும். 5 டேட்டா இருந்தால் அந்த ஃபார்முலா விட்டு டைரெக்டாக கண்டுபிடிச்சி. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, அதே மாதிரி இன்னொரு சேப்பரில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க. CI பிளாக், CIனா கேஸ்டைன் பிளாக், சைஸ் 300 × 100. So 300 length, 100 width is required to be shaped to reduce thickness of 20 mm to 10 mm in one cut.
ஒரு இந்த சைஸ்ல ஒரு பீப்பை வந்து 20 mm இருந்து 18 mm 2 mm கட் பண்ணணும். அது ஒரு கட்டில் தான். டிட்டர்மைன் த டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஷேப்பிங். டிட்டர்மைன் த டைம் ரிக்வயர்ட் ஃபார் ஷேப்பிங். இஃப் த கட்டிங் ஸ்பீடு V கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு V கொடுத்துட்டாங்க, அடுத்து F கொடுத்துட்டாங்க, அடுத்து கட்டிங் டைம் ரேஷியோ வந்து 3/5 கொடுத்தாங்க. கட்டிங் டைம் ரேஷியோ வந்து அப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது லென்த் L, இது விட்த் B, அடுத்து 1 கட்டுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த இதெல்லாம் நம்ம டேட்டாஸ் வந்து கட் பண்றதுதான் சொல்லி நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அடுத்து கட்டிங் ஸ்பீடு V கொடுத்துட்டாங்க, கட்டிங் ஸ்பீடு F கொடுத்துட்டாங்க, கட்டிங் ரேஷியோ K கொடுத்துட்டாங்க. ஸோ அதை போகிற இடத்துல ஓகே. இப்போ நமக்கு வந்து இப்போ பாரு கீழே பாரு ஃபார்முலா என்னது, மெஷினிங் டைம் ஃபார் ஷேப்பர் மிஷின் வந்து L + 50 B + 25 1 + K + 1000 VF. L எவ்வளவு 300, B 100, Bங்கிற இடத்துல 100 + 25 1 + 3/5 கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.6 / 1000 B எவ்வளவு 20. அடுத்து F வந்து 2. அப்படியே கால்குலேட்டர்ல போய் டைப் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், இந்த ஆன்சர் வரும். ஸோ இது ஒரு 10 மார்க் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த 3 ப்ராப்ளம் வந்து ஷேப்பிங் 1 2 3. ஸோ ஷேப்பிங் மிஷினில் நீ வச்சுக்கிற வேண்டிய ஃபார்முலாவோட வச்சுக்கிற வேண்டிய ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது L + 50 B + 25 1 + K / 1000 VF. இப்போ இது பிளானிங் மிஷினாக இருந்தால் L + 250 B + 50 1 + K × 1000 VF ஞாபகம் வைப்போம். அவ்வளோதான் ரைட்டா. இப்போ பிளானிங் மிஷின் பார்ப்போம். இந்த பிளானிங் மிஷின்னா ஃபைண்ட் தி பிளானர் மிஷின் வேறு, ஷேப்பிங் மிஷின் வேறு. பிளானர் மிஷினில் வந்து என்னது டேபிள் பெருசாக இருக்கும், ஒவ்வொரு இந்த ஸ்ட்ரோக்கும் பெரிய ஸ்ட்ரோக்காக இருக்கும். ஸோ அதனால கிளியரன்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஓகே. இந்த ஃபைண்ட் தி டைம் ரெக்கார்ட் ஃபார் பிளானிங் மிஷின் ஆஃப் 900 mm லாங் L, 500 mm வைடு, அது B வித்து. த கட்டிங் ஸ்பீடு ஆஃப் தி டூல் இஸ் B கொடுத்துட்டாங்க. கட்டிங் ஸ்பீடு m/min, MPMனா m/min. அடுத்து ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுக்கலன்னா கட்டிங் ரேஷியோ கொடுக்கல. ஸோ ஷேப்பர் மிஷின்னா 3/5 எடுத்து கொடுக்கலன்னா 3/5 எடுத்து சொல்லிட்டேன். இப்போ இந்த மிஷினில் என்ன எடுத்துக்கணும், இதில் வந்து 3/4 எடுத்துக்கணும். பிளானர் மிஷின்னா 3/4 நம்ம அச்சீவ். இப்போ ஃபார்முலா என்னது, T = L + 50 B + 50 1 + K / 1000 VF. ஸோ இந்த Lங்கிறது கொடுத்துருக்காங்க 900, Bங்கிறது 500 1 + இதில் கொடுக்கலைன்னா பிளானர் மிஷினுக்கு K வந்து என்னவா அச்சீவ் பண்ணிக்கணும் 3/4, ஷேப்பர் மிஷின்னா 3/5. ஸோ கொடுக்காதனால நம்ம 3/4 எடுத்துக்கிட்டோம். அப்போ 0.6. அடுத்து 1000 B 20, F வந்து எவ்வளவு 0.8. 1 போட்டிருக்காங்க, 1 கிடையாது 0.8. 1 போட்டிருக்காங்க, இது என்னது 0.8 நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கணும். ஓகே. இங்கே 1ன்னு தப்பாக போட்டிருக்காங்க, இது என்னது கொடுத்துருக்கிறது 0.8 கொடுத்துருக்கனால நீ 0.8 எடுத்துக்கணும். ஓகே. இப்போ இதை கால்குலேட் பண்ண இது 10 மார்க் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துக்கிட்டா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே. அடுத்த பக்கம் ப்ராப்ளத்தை பாரு. அண்ட் ஏ பிளானிங் மிஷின் த டைம் டேக்கன் ஆன் கட்டிங் ஸ்ட்ரோக் ஃபார் எ ஜாப் 3 mm லாங். அதாவது அந்த பிளானிங் மிஷின் த டைம் டேக்கன் ஃபார் கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய டைமை கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து என்னது எவ்வளோ லென்த்து கட் பண்ணுறாங்களா, ஸோ 3 மீட்டர் நீளத்துக்கு கட் பண்ணுறதுக்கு கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் வந்து 15 செகண்ட் தான். அடுத்து நம்ம டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இவன் டைமே கொடுத்துட்டான், ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைமே கொடுத்துட்டான். நம்ம போன ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிக்கோம், மொத்த டைம் வந்து கண்டுபிடிச்சிக்கோம். மொத்த டைம்னா என்னது, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைமும் கட்டிங் ஸ்ட்ரோக் டைமும் கூட்டினா வரக்கூடியது மொத்த டைம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் தனியாக கொடுத்துட்டான், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைம் தனியாக கொடுத்துட்டான். இப்போ நம்ம ப்ராப்ளம் போடுறது ஈஸி. பாருங்க 900 mm 100 mm கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் வந்து 15 செகண்ட். அண்ட் டைம் டேக்கன் ஃபார் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து 5 செகண்ட். எப்பயுமே கட்டிங் ஸ்ட்ரோக் வந்து டைம் அதிகமாகும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் வந்து டைம் வந்து கம்மியாகும். ஓகே. கால்குலேட் த டைம் டு பிளான் சர்ஃபேஸ் 3 மீட்டர் × 1.5. ஒரு 3 மீட்டர் அகலம், 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் அகலம், 3 மீட்டர் நீளம் 1.5 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஜாப்பை கட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்பீடு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 6 mm. ஸ்பீடு வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு எவ்வளோ 6 mm. ஸோ இப்போ பாரு, இப்போ டைம் ஆஃப் கட்டிங் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க, டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் கூட்டினா 1 ஸ்ட்ரோக்குடைய டைம் கிடைக்குமா, டைம் ஆஃப் கட்டிங் ஸ்ட்ரோக் 15 செகண்ட், டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் 5 செகண்ட். ஸோ டோட்டல் டைம் ஃபார் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டணும். டைம் ஆஃப் கட்டிங் ஸ்ட்ரோக் ஒரு முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றது ரெண்டுக்கும் சேர்த்து எத்தனை செகண்டு, 20 செகண்டு. நம்ம இப்போ நிமிஷத்தை வச்சு கணக்கு போடுவோம்.
ஸோ இது 60ஆல வகுத்துட்டீங்கன்னா நிமிஷம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம், ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம். இப்போ நமக்கு வந்து அகலம் எவ்வளோ கொடுத்துருக்கு? 1.5 மீட்டர் அகலம். ஒரு கட்டுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க? 6 mm எடுக்கிறாங்க. அப்போ இப்போ பி ப்ளஸ் 50, அப்போ பிங்கிறது 1500, 1.5 மீட்டர் அப்படின்னா எம்எம் மாற்றிக்கும், 1500 mm ப்ளஸ் என்ன சேர்க்கணும்? அலவன்ஸு 50. இது வந்து 1500 mm அகலம். இப்போ ஒரு கட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? 6 mm. அப்போ எத்தனை கட்டு பண்ணணும்? ஸோ நமக்கு எப்பயுமே விட்ட ஸ்பீடால் வகுத்தீங்கன்னா கட்டிங் ஸ்ட்ரோக் கிடையாது, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் கிடையாது. ஸோ 258.3 258 புள்ளி வந்துச்சுனாலே முழுசாக எடுத்துக்கோ 259. இப்போ ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைமிங் இருக்கா? ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம் மொத்தம் எத்தனை ஸ்ட்ரோக்கு? 259 ஸ்ட்ரோக்கு. அப்போ 259 இன்ட்டு 0.33 போட்டு பெருக்குனீங்கன்னா 86.33 நிமிஷம். இது 10 மார்க். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய டைம் கொடுத்துருக்காங்க, ரிட்டன் ஸ்ட்ரோக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் போட்டிங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக்குரிய டைம் கிடைச்சிடும். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் கண்டுபிடிக்கிறது விட்ட ஸ்பீடால் வகுத்துடணும். ஸோ விட்ட ஸ்பீடால் வகுக்கிறாங்க, வகுத்தாச்சுன்னா இத்தனை ஸ்ட்ரோக் வருது. ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம். அப்போ 250 ஸ்ட்ரோக்கு எவ்வளோ டைம் போட்டு பெருக்கினா ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து அடுத்து ஒரு பிளானிங் மிஷினில் ப்ராப்ளம். எஸ்டிமேட் த பிளானிங் டைம் ஃபார் எ கேஸ்டிங் 1.5 மீட்டர் லாங் அண்ட் 0.575 மீட்டர் வைட். அதாவது ஜாப்போட நீளம் வந்து 1.5 மீட்டர், அகலம் வந்து 0.75 மீட்டர். ரைட்டா? இது வந்து 1.5 மீட்டர்னா 1500 mm, இது 750 mm, which is machined on a planner having cutting speed of 50 meter per minute. அதாவது கட்டிங் ஸ்பீடு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க, ரிட்டர்ன் ஸ்பீடு தனியாக கொடுத்தாங்க. கட்டிங் ஸ்பீடு எவ்வளவா? 50 மீட்டர் பெர் மினிட்ல போகுது. ரிட்டர்ன் ஸ்பீடு வந்து 30 மீட்டர் பெர் மினிட்ல வந்து வருது. அதாவது கட்டிங் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். 2 கட்ஸாக இருக்காது, மொத்தத்தில் 2 கட்டு. 1 ரஃபிங் கட்டா, 1 ரஃபிங் கட்டு 3 mm அண்ட் ஃபீட் இஸ் 3 mm டெப்த்தாக போட்டு கொடுக்குறாங்க. ஒரு கட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 3 mm கொடுக்குறாங்க. ஃபீடு வந்து 0.1 அண்ட் அதர் வந்து ஃபினிஷிங் கட்டா, அதுக்கு டெப்த்தாக போயிட்டு 0.2, ஃபீடு வந்து 0.125. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ரஃப் ஸ்ட்ரோக்குக்கு வந்து டைம் கண்டுபிடிக்கணும், ஃபினிஷ் ஸ்ட்ரோக்கு வந்து டைம் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கட்டிங் ஸ்ட்ரோக் டைம் எவ்வளோ, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைம் எவ்வளோ. ஸோ கட்டிங் ஸ்ட்ரோக் டைமும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் டைமும் கண்டுபிடிச்சு கூட்டினா ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைமை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்? எத்தனை கட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கட்டால நம்பர் ஆஃப் கட்டாலும் பெருக்கி ஆச்சுன்னா இது பார்த்து இதில் வந்து நம்ம கே கொடுக்கல, அதனால என்னது பிளானர் மியூசிக் என்ன அசீவ் பண்ணிக்கணும்? 3/v. ஸோ இந்த எல் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய ஸ்பீடு, இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குரிய ஸ்பீடு. கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய ஸ்பீடு, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குரிய ஸ்பீடு. நம்ம டெப்த்தாக போட்டு அவசியம் கிடையாது. இப்போ எல்லுங்கிறது இந்த இருக்கு 1500 ப்ளஸ் பிளானர் மிஷினால 250. இது வந்து 750 ப்ளஸ் 50 எடுத்துக்கணும். ஸோ 25 எடுத்துக்கோ, 50 எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்னது 800 வரும். ஓகே. இப்போ இந்த இருக்கும் டைம் ஃபார் கட்டிங் ஸ்ட்ரோக். அதாவது டைம் அப்படின்னால நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். எவ்வளவு தூரத்துக்கு கட்டிங் ஸ்ட்ரோக் உள்ள போகுது? லென்த். ரைட்டா? 1750 நீளம் தூரத்துக்கு போகுது பை 1000 v. இது வந்து வேகம். வேகம் வந்து மீட்டர் பெர் மினிட்ல கொடுத்ததுனால நம்ம 1000 பெருக்கோம். அதாவது இது நீளம், தூரம் பை வேகம். தூரம் எல், வேகம் v. இதுல 250 வந்து அலவன்ஸ். இங்க 1000 எதுக்காக பெருக்கிருக்காங்க? மீட்டர் பெர் மினிட்டுக்கு வந்து எம்எம்க்கு மாத்திரக்காக பெருக்கிருக்காங்க. ஓகே. 1750 by 100 into 50. இது வந்து என்ன ஸ்ட்ரோக்? கட்டிங் ஸ்ட்ரோக். ஸோ இப்போ கட்டிங் ஸ்ட்ரோக்குடைய டைம் வந்து 0.1167 மினிட். இதே மாதிரி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு அதே தான். ஆனால் இது மட்டும் மாறும், இந்த ஸ்பீடு மட்டும் மாறும். ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டணும்னா ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைம், ஒரு கட்டிங் ஸ்ட்ரோக்கும் ஒரு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கும் இருந்தால் 1 ஸ்ட்ரோக்குரிய டைம். இது வந்து நீங்கள் ஃபினிஷ் கட்டினாலும் சரி, ரஃப் கட்டினாலும் ரெண்டுக்கும் சேம் தான். 0.175 மினிட். இப்போ நம்பர் ஆஃப் கட்டு கண்டு வேற 2 கட்டு, ஒன்று ரஃப் கட்டு, இன்னொன்று ஃபினிஷ் கட்டு. இப்போ நம்பர் ஆஃப் கட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த விட்டு பை ஸ்பீடு. விட்டு உனக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க பாரு. விட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? விட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எஸ் 750. 750 விட்டு வந்து 775. அதோட ஒரு 50 கூட்டி 800 வரும். 800 பை இந்த ரஃப் கட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு 0.1. ஸோ 0.1 போட்டீங்கன்னா மொத்தம் வரும் எவ்வளோ வரும்?
750 800 போட்டீங்கன்னா 8000 கட்டு ஒரு ரஃப் கட் வந்து 8000 கட்டு. ரைட்டா? அடுத்து டைம் ஃபார் ரஃப் கட்டுன்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் கட்டு கிடைச்சு போச்சு. இப்போ டைம் ஃபார் ஒன் ஸ்ட்ரோக் தெரியுமா? இந்த டைம் ஃபார் ஒன் ஸ்ட்ரோக்கை நம்பர் ஆஃப் கட்டை பறிச்சிங்கன்னா இந்த டைம் ரஃப் கட்டுக்குரிய மொத்த டைம் வந்து கிடைக்கும். இதே மாதிரி ரஃப் கட்டுக்கு எப்படி நீ வந்து அந்த நம்பர் ஆஃப் கட்டு விட்டுச்சு, ரஃப் கட்டுக்கு எப்படி டைம் கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி ஃபினிஷ் கட்டு கண்டுபிடி. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து ஃபினிஷ் கட்டு விட்டு அதே தான். ஆனால் எஃப் மட்டும் என்னது மாறுது. எஃப் வந்து 0.125. இந்த 0.125 பண்ணால் 6200 கட்டு. இது வந்து 800ன்னு வச்சுக்கோ. 800/1.25னா 6500 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ஒரு நம்பர் ஆஃப் கட்டு. ஒரு கட்டுக்கு டைம் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோ 0.175. அப்போ 6200 கட்டுக்கு. இப்போ இந்த முன்னிரும பக்கம் ஒரு ரஃப் கட்டுக்குரிய டைம் கண்டுபிடிச்சிக்கோம், பின்னாடி உள்ள பக்கத்தில் ஃபினிஷ் கட்டுக்குரிய டைம் கண்டுபிடிச்சிக்கோம். ரெண்டையும் கூட்டிட்டா டோட்டல் டைம் கிடைக்கும். ஸோ ஒரு இடம் மட்டும் சொல்கிறேன் பாரு. ஸோ இதில் 2 கட்டு எடுக்கிறாங்க. ஒன்று ரஃப் கட்டு, இன்னொன்று வந்து ஃபினிஷ் கட்டு. ரைட்டா? ஒரு பாயிண்ட். அடுத்து கட்டிங் ஸ்பீடு தனியாக கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் ஸ்பீடு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா கட்டிங் ஸ்ட்ரோக்குரிய டைம் தனியாக கண்டுபிடிச்சு, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்குரிய டைம் கண்டுபிடிச்சி, ஒரு ஸ்ட்ரோக்குரிய டைமை முதல்ல கண்டுபிடிச்சு. ரைட்டா? அடுத்து ரஃப் கட்டுக்கு மொத்த கட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு. ரஃப் கட்டுக்கு டோட்டல் கட்டு எத்தனை இந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ரஃப் கட்டுக்குரிய நம்பர் ஆஃப் கட்ஸ் என்ன, அதை நம்பர் ஆஃப் கட்டை ஒன் ஸ்ட்ரோக்குரிய டைமெல்லாம் பெருகிட்டா நம்ம அந்த ரஃப் ஸ்ட்ரோக்குரிய டைம் கிடைச்சிடும். அதே மாதிரி ஃபினிஷ் கட்டுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஒன் ஸ்ட்ரோக்குரிய டைமால் பெருக்கிட்டோம்னா ஃபினிஷ் கட்டுக்குரிய டைம். இப்போ ஃபினிஷ் கட்டுக்குரிய டைமையும் ரஃப் கட்டுக்குரிய டைமும் கூட்டியாச்சுன்னா டோட்டல் டைம் பிளானிங் டைம் கிடைச்சிடும். இது நீங்கள் ஒரு புக்கில் இருக்குது, அப்படியே இருக்குது. புக்கில் ஒரு பார்த்து இதையும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது அவ்வளோதான். அந்த சேப்பர் பிளானர் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. நல்லா தரவாக பார்த்துக்கோ. உனக்கு வந்து இது மாடல் 3rd எக்ஸாமில் தான் கேட்பாங்க, 2nd எக்ஸாமுக்கு இது கிடையாது. பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ.